இது வரகு ஒரு கப் எடுத்துருக்கேன். இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன். வரகு மட்டும் போட்டிங்கன்னா சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு வந்து கொஞ்சம் வரவோட இயல்பு வந்து இறுகிரும், அதனால இட்லி ஹார்டாயிரும். அதனால வரகு ஒரு கப், அதே ஈக்குவல் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப்பு வந்து உளுந்து, $200 கிராம் கப்பும் 100 கிராம் கப்பும் எடுத்திருக்கேன். 200 கிராமில் வரகு ஒரு கப்பும் இட்லி அரிசி ஒரு கப்பும், உளுந்து வந்து அரை கப்பு 100 கிராம். இட்லி அரிசியும் வரகையும் ஒன்றா நம்ம ஊற வைக்க போகிறோம். சிறுதானியங்களே கொஞ்சம் அழுக்காக இருக்கும், நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஊற வைங்க. உளுந்தையும் ஊற வச்சுருவோம். உளுந்தை தனியாக ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட்ட போகிறோம். எப்போ உளுந்தும் அரிசியும் ஆட்டி வச்சுருக்கேன். உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். நல்லா அரிசி நைஸாக ஆட்டியிருக்கேன். ஆட்டும் போதே உப்பு போட்டுறேன், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ உப்பு சேர்க்குறேன். எந்த அளவுக்கு லிக்விட் பதத்தில் இருக்குன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இறுகிரும் வரகு சேர்த்துருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். இது வந்து புளிக்கிறதுக்கு வந்து 5 அல்லது 6 மணி நேரம் ஆகும். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு 7 மணி நேரம் ஆகும், 7 அல்லது 8 மணி நேரம் ஆகும். இது புளிச்ச பிறகு நான் காமிக்கிறேன். அரைப்பானைக்கு இருக்குது. மாவு நல்ல மேலே வரைக்கும் வந்துடுச்சு. எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இட்லி மாவை வந்து எந்த இட்லி மாவாக இருந்தாலும் கலக்கக்கூடாது, அடி வரைக்கும் போட்டு கலக்கக்கூடாது. கலக்குனீங்கன்னா மாவு ஹார்டாயிரும். நேற்று எவ்வளவு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது மாவு பாருங்கள். இது மல்லிகைப்பூ இட்லி மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஆட்டினா இட்லி ஆடணும். எவ்வளவு சாஃப்டா இருக்கு. எல்லாம் 6 நாளும் இதே மாதிரியே இருக்கும் இட்லி அரிசி சேர்த்ததுனால. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுக்கு கார சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து சிகப்பரிசியில் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிகப்பரிசி வந்து 3 கப் எடுத்திருக்கேன். இது வந்து உளுந்து எடுத்திருக்கேன் 1 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பை அளவுக்கு வச்சுக்கோங்க. 3 கப் சிகப்பரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் இட்லி அரிசி. இட்லி 4:1 இப்போ போட்டிருக்கேன். 4 கப்பு, அதாவது 3 கப் சிகப்பரிசி, 1 கப் இட்லி அரிசி, உளுந்து வந்து 1 கப். சிகப்பு அவல் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்க அவல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது. அலசிட்டு இதையும் ஊற வச்சு இட்லி அள்ளும்போது இதையும் சேர்த்து அரைச்சிருவேன். அரிசி வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அவளோட திக்னஸை பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். உளுந்துலையும் அரிசியிலையும் தண்ணி ஊற்றி அலசிட்டு நீங்கள் 2 மணி நேரம் ஊறணுங்க. உளுந்து வந்து இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உளுந்தை முதல்ல ஆட்டிக்கோங்க, அப்போ தான் இட்லி நல்லா புளிக்கும். இப்போ நம்ம உளுந்தை ஆட்டிட்டோம். இப்போ வந்து அரிசி ஊறிடுச்சு, அவளும் நல்லா அந்த பிறகு நல்லா ஊறிடுச்சு. ரெண்டையும் சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். அரிசியும் அவளும் சேர்த்து நைஸாக ஆட்டிட்டோம்.
உப்பு ஆட்டும் போதே போடலாம், உங்கள்கிட்ட அளவு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ போடுறேன். இந்த பதத்துக்கு இட்லி மாவை கரைச்சிக்கோங்க. கெட்டியாக ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம். இட்லி மாவு புளிக்கிறதுக்கு வந்து 5 அல்லது 6 மணி நேரம் ஆகும். மாவு நல்லா புளிச்சு நல்லா மதுரை வந்துருச்சு. 7 மணி நேரம் ஆச்சு புளிக்க. எனக்கு இட்லி ஊற்றுறேன், எப்படி இருக்குன்னு. இட்லி மாவு வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, இட்லி ஹார்டாயிரும். அதனால் லேசாக மாவை வந்து இப்படி வலிச்சு விட்டு வேகட்டும். இட்லி நல்ல சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதிலே நீங்கள் தோசை கூட ஊற்றலாம், தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்கு வந்து 200 கிராம் அரிசி, இட்லி அரிசி, 200 கிராம் கம்பு, இது வந்து 75 கிராம், இது வந்து 100 கிராம் கப்பு. இதில் 75 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இது ரெண்டையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து முதல்ல ஆட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆட்டணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கிரைண்டரில் ஆட்டினா இந்த மாதிரி வந்துடும். கிரைண்டருக்கு நான் சொன்ன அளவு போதும். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த கம்பு அரிசியும் சேர்த்து ஆட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிருக்கோம். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. 6 அல்லது 7 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும். புளிக்கவும் நம்ம இட்லி வேக வைக்கலாம். நேற்று மாவு இந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. மாவு புளிச்சிருச்சு நல்லா. இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் குடமிளகா, கேரட், மல்லித்தழை வச்சுருக்கேன். மாவை கிண்டக்கூடாது. கிண்டிங்கன்னா கொஞ்சம் இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிடும். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்பு வந்து வெயிட் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், பாடி ஹீட்டையும் குறைக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகும். செரிமான தொந்தரவு இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம், சீக்கிரம் செரிமானம் ஆகும். இட்லி வெந்துருச்சு, நம்ம இப்போ கொட்டலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி ஆட்டினா பிஞ்சு விழுகணும். இப்படி விழுந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். வெஜிடபிள்ஸ் போடவும் அந்த குடமிளகா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கம்பு வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. கருப்பு அரிசியில் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 கப்பு,
2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு கப்பு கருப்பரிசி, 2 கப்பு கருப்பரிசி, 2 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப்பு உளுந்து. இது ரெண்டையும் நல்லா ஒன்று சேர்த்துருவோம். இப்போ இது வந்து நம்ம 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணீரே ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம ஆட்டிடுவோம். உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும் ரெண்டும். இப்போ இதோட சேர்த்து சிகப்பு அவல் 1 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெந்தயம் போட வேண்டாம். நான் எந்த இட்லிக்குமே வெந்தயம் போடல. உங்கள்ட்ட சிகப்பு அவல் இல்லைன்னா நீங்க வெள்ளை அவல் போட்டுக்கலாம். கருப்பரிசி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால நம்ம வந்து இட்லி சாஃப்டா வேணுங்கிறதுக்காக நம்ம அவல் சேர்த்துருக்கோம். இப்போ 2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம ஆட்டுவோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்டிடுவோம். எப்பவுமே இட்லிக்கு வந்து உளுந்து ஃபர்ஸ்ட் ஆட்டினீங்கன்னா தான் நல்லா உளுந்து, நீங்க அரிசி ஆட்டி முடிக்கங்காட்டியே உளுந்து நல்லா புளிச்சிரும். புளிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம உளுந்தை போட்டு ஆட்டுவோம். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நைஸா ஆட்டி அள்ளிடுவோம். இப்போ உளுந்து அள்ளிடுவோம். உளுந்து அள்ளிட்டு பரிசியை போடுவோம். இது ஊற வச்ச அவல். தண்ணியோட கலர் கொஞ்சம் கருப்பா இருக்கும். அந்த அரிசி கருப்பரிசியோட கலர் இறங்கி இருக்கும். அந்த தண்ணியோடயே ஊத்துங்க. அளவுக்கு உப்பு சேர்த்துவோம். எந்த அளவுக்கு லிக்விடா இருக்குன்னு பாருங்க. அரிசி இறுகிடுச்சுன்னா மாவு கெட்டியாயிரும். அஞ்சு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 7 மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்திரத்துல 3/4 பாத்திரத்தை விட கம்மியா தான் வச்சிருந்தோம். இப்போ முழு பாத்திரத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம இட்லி ஊத்தலாம். இட்லி வேகட்டும். இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம சோளத்தை வச்சு இட்லி தோசை செய்ய போறோம். அரிசியே சேர்க்காத காலை உணவு ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இட்லியும் சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க தோசை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோளம் 2 உலக்கு எடுத்திருக்கேன். 400 கிராம் எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம். இது வந்து 100 கிராம் கப் அரை உலக்கு. இதில் வந்து 75 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சிறுதானியத்துக்கு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். அதனால உளுந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை. 75 கிராம் சேர்த்துருக்கேன். இது ஊறுறதுக்கு நேரம் ஆகும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். நல்லா அலசிட்டு ஊற வைப்போம். 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இங்கே அரைக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கின்றுவோம். உளுந்தை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கின்றுங்க. சோளம் வந்து குறன்னா அரைவிடும்.
நல்ல தண்ணி தான் ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வச்சே நான் அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் இட்லியும் நல்லா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டோம். சிறுதானியங்கள் சீக்கிரம் புளிச்சிரும். நீங்கள் அரிசி இட்லி வந்து உங்களுக்கு 7 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும்னா இது 4 மணி நேரத்தில் புளிச்சிரும். ரெண்டாவது, சீக்கிரம் புளிக்கிறதுனால வெந்தயம் நான் அதுக்கு சேர்க்கலை. இந்த மாவு வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு தான் நீங்கள் வச்சுக்கலாம். தோசையும் ஊற்றலாம், இதிலே குழிப்பணியாரம் ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம். ஆனால் 2 நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புளிச்சு போயிடும். அதனால் ஒரு நாளைக்கு வர்ற மாதிரி ஆட்டிக்கோங்க. 3/4 பாத்திரத்துக்கு இருக்குது. 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கால் பாத்திரத்துக்கு இருந்தது மாவு நல்லா புளிச்சு மேலே எழும்பிடுச்சு. நம்ம இனி இது இட்லி ஊற்றலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவை வந்து இட்லி மாவை எப்போவுமே கலக்கக்கூடாது, மேலாக ஊற்றணும். இட்லி வெந்துருச்சு, கொட்டிடலாம். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதுலேயே நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். தோசை ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும் இட்லி மாவை. சோளம் ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கலை, குறை குறைன்னு தான் அரைச்சிருக்கோம். அதனால தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சூப்பரான கிறிஸ்பியான தோசையும் ரெடி. சோள தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பாசி பயிர் வச்சு இட்லி செய்ய போகிறோம். இட்லி அரிசி 1 கப் போட்டிருக்கேன். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப் வச்சுக்கோங்க. உளுந்து வந்து 1/2 கப்பு. பாசி பயிர் இதில் 1 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாசி பயிர் ஊறுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஆகணும், 6 to 8 மணி நேரம் ஆகணும். அரிசி 3 மணி நேரம் உங்களுக்கு போதும். அதனால் இது முன்னாடியே 1 கப் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். இந்த கப்பால் 1 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து. இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா அலசிட்டு ஊற வைப்போம். இப்போ இது ரெண்டும் நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம உளுந்து அரைச்சிக்குவோம். உளுந்துக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைக்க போகிறேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் மாவு ஹீட் ஆகிரும். ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா புளிக்காமல் நுரைச்ச மாதிரி வரும். அதனால் ஐஸ் வாட்டர், மிக்சியில் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க.
அரிசியும் பாசி பயிரும். அரிசிக்கு நீங்கள் ஐஸ் வாட்டரே ஊற்றிக்கலாம். அரிசியும் அரைச்சிட்டோம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற அரிசியும் பாசி பயிரும் தண்ணி தேவைன்னா அந்த பாசி பயிர் தண்ணியவே நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போடுறேன். பாசி பயிரும் அரிசி மிச்சம் இந்த அரிசியும் அரைச்சதும் ரெடி ஆகிடும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 1.5 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. 3/4 பாத்திரத்துக்கு இருக்குது. இது ஒரு 5 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. 4 மணி நேரம்னே ஆச்சு. 3/4 பாத்திரத்துக்கு இருந்தது நல்லா முழு பாத்திரத்துக்கு வந்துருச்சு. இனி நம்ம இட்லி அவிக்கலாம். பாசிப்பயிறு இட்லி ரெடி. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல வாசமாக நல்லாவும் இருக்குது. நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்து, அதாவது தோல் உளுந்தை வச்சு நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம். இட்லி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, சாதாரண இட்லி மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லிக்கு வந்து 4:1 எடுத்திருக்கோம். இட்லி அரிசி 4 கப் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, தோல் நீக்காத உளுந்தம்பருப்பு. இது இப்படி முழு பருப்பாகவும் இருக்கும், இந்த மாதிரி முழு பருப்பாகவும் இருக்கும். இதே உடைச்சும் வச்சுருப்பாங்க, நான் அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைப்பருப்பாக உடைச்சும் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரெண்டும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கேன். 4:1 கணக்கு. இந்த கப்பில் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சுருவோம். நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி வச்சே ஊற வச்சுருக்கேன். இது அரிசி கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஊறட்டும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சிடுவோம். நல்லா ஆட்டிட்டோம். உளுந்து கலர் மட்டும்தான் மாறும், மற்றபடி டேஸ்ட் மாறாது. நல்லா புளிக்கவும் செய்யும். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி வரணும். இப்போ இதை அள்ளிட்டு நம்ம அரிசியை போடுவோம். இப்போ அரிசியை அரைச்சிருவோம். அந்த ஊற வச்ச தண்ணியோடய போட்டேன். இடையில கிண்டி விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நாலு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த உளுந்தை சேர்த்துருவோம். இட்லி வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது, கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த கருப்பு உளுந்து போட்டு நீங்கள் வந்து செய்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது, மூட்டு வலியை வந்து குறைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன்.
எவ்வளவு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் புளிச்ச பிறகு இவ்வளவு தண்ணியாக இருக்காது, கெட்டியாயிரும், அந்த அரிசி இறுகிரும். அரை பாத்திரத்துக்கு வச்சுருக்கேன். குளிர்காலமாக இருந்தால் உங்களுக்கு இட்லி பிடிக்கிறதுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். பிடிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அரை பாத்திரத்துக்கு இந்த மாவு 3/4 பாத்திரத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி அவிக்கலாம். அதே மாதிரி மாவை கலக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கலக்கக்கூடாது. மேலாக இந்த மாதிரி மேலாக மாவு வந்து கொஞ்சம் உறைஞ்சாப்புல இருக்கும். அதை அப்படி வலிச்சு விட்டு நீங்கள் இட்லி ஊற்றலாம். மாவு எதுக்கு கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இட்லி வந்து ஹார்டாயிரும். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். நல்ல சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வித்தியாசப்படாது. அதனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாவில் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிச்சிடுறேன். நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி.